பிதா, குமாரன், பரிசுத்தாவின் திருப்பெயரில் ஆமென். இந்த காணொளி இறை வழிபாட்டிலே பங்கேற்கக்கூடிய அனைத்து இறைமக்களையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய இணையற்ற நாமத்தில் உங்களை அன்போடு கூட வாழ்த்துகின்றேன், வரவேற்கின்றேன். மீண்டுமாக இந்த மாதத்தினுடைய கடைசி இறை வழிபாட்டிலே நாம் கலந்து கொள்ளும்படியான கிருபையை தேவனாகிய கர்த்தர் நமக்கு அருளி செய்திருக்கிற மாபெரும் தயவுக்காக ஸ்தோத்திரம். இந்த மாதம் முழுவதும் இந்த காணொளியின் மூலமாக வழிபாட்டிலே பங்கேற்கவும் ஆண்டவருடைய வார்த்தை கேட்கும் ஆண்டவர் கொடுத்த மாபெரும் தயவுக்காக நன்றி செலுத்துவோம். இந்த மாதத்தினுடைய இறுதி ஓய்வு நாளை காணும்படியாக கடவுள் கொடுத்த மேலான பாக்கியத்திற்காக நன்றி சொல்லுவோம். இந்த வழிபாட்டிற்கு ஆர்வமாக நாம் யாவரும் தலைகளை வணங்கி நாம் ஜெபிப்போம், ஜெபம் கடவோம். எங்களை அன்பாய் நேசித்து வழிநடத்துகின்ற எங்கள் நல்ல பிதாவே, இந்த அருமையான காலை வேலைக்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். இந்த மாதம் முழுவதும் எங்களை கிருபையாக வழிநடத்தினீர், நாங்கள் நன்றி சொல்கிறோம் சுவாமி, ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த மாதத்தை நாங்கள் ஒரு முறையாக திரும்பி பார்க்கும் பொழுது ஆண்டவர்களுடைய வாழ்க்கையில் செய்த எல்லா நன்மையான ஈவுகளுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த மாதத்தினுடைய இறுதி வழிபாட்டிலே பங்கேற்று ஆண்டவரே உம்முடைய திருவார்த்தையை மீண்டும் ஒரு விஷயமாக கேட்டு எங்களை உம்முடைய அன்புக்குள்ளாக எங்களை வளமைப்படுத்திக் கொள்ள இந்த தருணத்தினர் கொடுத்த தயவுக்காக ஸ்தோத்திரம். கடந்த வாரம் முழுவதும் ஆண்டவர் எங்களோடு கூட இருந்து வந்த தயவுக்காக ஸ்தோத்திரம். எதை நோக்கி இருக்கிற புதிய மாதத்திற்காக நன்றி சொல்கிறோம். கடவுளுடைய பெரிதான ஆசீர்வாதம் தொடர்ந்து வரக்கூடிய நாட்களில் எங்களோடு கூட இருக்க வேண்டும் என்றும், இந்த இறை வழிபாட்டினுடைய துவக்கம் முதல் முடிவு வரை நம்முடைய அருள் பிரசன்னம் எங்கள் மத்தியிலிருந்து எங்களை வழிநடத்த வேண்டும் என்றும் இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். எங்கள் மகா பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கடவுளுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகத்தக்கதாக ஆராதனைக்கு ஆர்வமாக பாமாலையில் 172வது பாமாலை, சபையின் அஸ்திவாரம் நம் மீட்பர் கிறிஸ்துவே, முதல் 3 சரணங்களை பாடி நாம் கடவுளை ஆராதிக்க கடவோம். 172வது பாமாலை.
பாடல்களில் நம்முடைய விசுவாசத்தை அறிக்கை செய்யும் பொருட்டு அப்போஸ்தலருடைய விசுவாச பிரமாணத்தை நாம் யாவரும் பயபக்தியோடு ஒன்று சேர்ந்து அறிக்கை செய்ய கடவோம். வானத்தையும் பூமியும் படைத்த சர்வவல்லமையுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்து விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னிமரியாளத்தில் உற்பத்தி பிறந்தார். பொந்து பிலாத்தின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் மரித்தோரிடத்திலிருந்து எழுந்தருளினார். பரலோகத்துக்கேறி சர்வவல்லமையுள்ள பிதாவாகிய கடவுளுடைய வலது பார்சத்திலே வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிருள்ளோரையும் மரித்தோரையும் நியாயம் தீர்க்க வருவார். பரிசுத்த ஆவியானவரை விசுவாசிக்கிறேன். பொதுவாக இருக்கிற பரிசுத்த சபையும் பரிசுத்தவான்களுடைய ஐக்கியமும் பாவம் மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் உண்டென்று விசுவாசிக்கிறேன். ஆமேன். நாம் யாவரும் சங்கீதம் 111 சங்கீதத்தை நாம் வாசிக்க கேட்போம். ரெஸ்பான்சிவ் ரீடிங் சாம் நம்பர் 111. 111 சங்கீதத்தை நாம் வாசிக்க கேட்போம். 111 சங்கீதம். அல்லேலூயா. செம்மையானவருடைய சங்கத்திலும் சபையிலும் கர்த்தரை முழு இருதயத்தோடும் துதிப்பேன். கர்த்தரின் செய்கைகள் பெரியவைகளும் அவைகளில் பிரியப்படுகிற எல்லாராலும் ஆராயப்படுகிறவர்களுமாயிருக்கிறது. அவருடைய செயல் மகிமையும் மகத்துவம் உள்ளது. அவருடைய நீதி என்றென்றைக்கும் நிற்கும். அவர் தம்முடைய அதிசயமான செய்கைகளை நினைவு கூறும்படி செய்தார். கர்த்தர் இரக்கமும் மன உருக்கமும் உள்ளவர். தமக்கு பயந்தவர்களுக்கு ஆகாரம் கொடுத்தார். தமது உடன்படிக்கையை என்றென்றைக்கும் நினைப்பார். ஜாதிகளின் சுதந்திரத்தை தமது ஜனங்களுக்கு கொடுத்ததினால் தமது கிரியைகளின் பலத்தை அவர்களுக்கு தெரியப்படுத்தினார். அவருடைய கரத்தின் கிரியைகள் சத்தியமும் நியாயமானவைகள். அவருடைய கட்டளைகள் எல்லாம் உண்மையானவைகள். அவைகள் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களுக்கும் உறுதியானவைகள். அவைகள் உண்மையும் சமயமாய் செய்யப்பட்டவைகள். அவர் தமது ஜனத்திற்கு மீட்பை அனுப்பி தமது உடன்படிக்கையை நித்திய உடன்படிக்கையாக கட்டளையிட்டார். அவருடைய நாமம் பரிசுத்தமும் பயங்கரமானது. கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். அவருடைய கற்பனைகளின்படி செய்கிற யாவருக்கும் நற்புத்தி உண்டு. அவர் புகழ்ச்சி என்றைக்கும் நிற்கும். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்பொழுது எப்பொழுதும் சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமேன். ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. திருச்சபையினுடைய அறிவிப்பாக தொடர்ந்து நாம் ஜெபித்து வருகிறோம். ஆண்டவர் இந்த ஒரு எதிர்மறையான சூழ்நிலையிலே ஆண்டவர் நம்மை பாதுகாத்து பராமரித்து நம்மை வழிநடத்தி கொண்டிருக்கிறார். சில அன்பானவர்களை, நட்புக்குரியவர்களை, உறவினர்களை நாம் இழந்து இருக்கிறோம் இந்த கொரோனா காலகட்டத்தில். இது நம்முடைய குடும்பத்திற்கு, தனிமனித வாழ்வுக்கும் ஒரு மிகப்பெரிய சமாதான குறைவை நமக்கு கொண்டு வந்து வைத்திருக்கிறது. ஆனாலும் கடவுள் கொடுத்து வருகிற பாதுகாப்புக்காக நாம் நன்றி சொல்ல நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். தொடர்ந்து நாம் யாவரும் அறிந்திருக்கிற வண்ணமாக 3வது டெல்டா பிளஸ் என்ற வைரஸ் அலை வருவதாக எங்கும் அறிவுறுத்தப்படுகிறது. ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகள் இந்த நாட்களிலே மிகுந்த கவனத்தோடு கூட நீங்கள் இருக்கும்படி நான் உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். இன்றைய புள்ளி விவரப்படி நம்முடைய தமிழ்நாட்டிலே 145 பேர் கரும்பூஞ்சை தொற்றுக்கு பலியானார்கள் என்று தமிழக அரசு குறிப்பிட்டிருக்கிறது. நீங்கள் யாவரும் தெரிந்த இந்த நிலைப்பாட்டிற்காக தொடர்ந்து ஜெபியுங்கள். இந்த தொற்றானது தமிழகத்திலே வரக்கூடாது என்று நீங்கள் ஜெபிக்கும்படி அன்பாக உங்களை கேட்டுக்கொள்கிறேன். எல்லாவற்றுக்கும் மேலாக மிகுந்த ஞானத்தோடும் அனுதின வாழ்க்கையிலே நாம் வெளியே செல்லும் பொழுது எல்லா விதமான வழிகாட்டுதலோடு கூட நெறிமுறைகளை நீங்கள் கடைபிடித்து செல்லும்படி நான் உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். ஆகவே தான் ஆண்டவர் சொன்னார், நாட்கள் பொல்லாதவைகளானதால் நீங்கள் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே பொல்லாத நாட்களிலே, கொடிய நாட்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆகவே கடவுளுடைய பாதுகாப்பும் அவருடைய பராமரிப்பும் நம்மோடு கூட இருக்க நாம் ஞானமுள்ளவர்களாக நடக்க கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. ஆமேன். பிரியமானவர்களே, இந்த நாளிலே நம்முடைய திருமுறை ஆய்வுக்கு எடுத்துக்கொண்ட வேத பகுதி தொடக்க நூல், அதாவது ஆதியாகமம் புத்தகம் 41ஆம் அதிகாரம் 37 முதல் 43 வசனங்கள் மற்றும் புதிய ஏற்பாட்டிலே 19ஆம் அதிகாரம் 16 முதல் 22 வசனங்கள். இதில் குறிப்பிட்டிருக்கிற
நிகழ்வுகள் நமக்கு நன்றாகவே தெரியும். ஆதியாகமத்திலே யோசேப்பை பற்றி அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. இங்கே மத்தேயு 19ஆம் அதிகாரத்திலே செல்வம் நிறைந்த ஒரு வாலிபன் ஆண்டவரிடத்தில் வந்து நிலைவாழ்வை பெற்றுக்கொள்வதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று அந்த கேட்கிற சம்பவத்தை நாம் இன்றைக்கு சற்று ஆய்வு செய்யவிருக்கின்றோம். ஆகவே இரண்டு பகுதியிலும் நமக்கு தெரிந்த பகுதி என்பதை நாம் மறந்து போய்விடக்கூடாது. குறிப்பாக இந்த ஞாயிற்றுக்கிழமை திருச்சபையினுடைய நாட்காட்டின்படி இளைஞர் ஞாயிறு என்று அழைக்கப்படுகிறது. அதாவது யூத் சண்டே, இளைஞர் ஞாயிறு. ஆகவே இன்றைய தலைப்பு என்னவென்று சொன்னால், தற்கால உலகில் இளையோரின் ஆன்மீகம், ஸ்பிரிச்சுவாலிட்டி ஆஃப் த யூத் இன் த கண்டெம்பரரி வேர்ல்டு. ஸ்பிரிச்சுவாலிட்டி ஆஃப் த யூத் இன் த கண்டெம்பரரி வேர்ல்டு. தற்கால உலகில் இளையோரின் ஆன்மீகம், அதுதான் இந்த பகுதியில் நாம் சிந்திக்கப் போகிறோம். பிரியமானவர்களே, இன்றைய உலகம் அதிகமாக இளைஞர்களை கவர்ந்திருக்கக்கூடிய ஒரு உலகமாக இருக்கிறது. ஏனென்றால் இதற்கு அடித்தளமானது ஊடகம். குறிப்பாக இந்த கொரோனா நாட்களிலே கடந்த 1-2 ஆண்டுகளிலே பார்க்கும் பொழுது நம்முடைய பிள்ளைகள், அது ஒரு டீனேஜாக இருந்தாலும் சரி, அதை தாண்டிய வயது உடையவர்களாக இருந்தாலும் சரி, பெரியவர்களாக இருந்தாலும் சரி, எல்லாருடைய கருத்திலுமே அந்த அலைபேசியை நாம் வைத்து கொண்டு தான் இந்த நாட்களை நாம் கடந்து சென்றோம். சாதாரணமான நேரத்திலே பிள்ளைகள் அலைபேசி எடுத்து கொஞ்ச நேரம் பேசினாலும் யாரிடத்தில் பேசுகிறாய் என்று நாம் கேட்பது வழக்கமான காரியம். ஆனால் இந்த நாளிலே அதை கேட்பதற்கும் நம்மால் முடியாமல் போய்விட்டோம். ஏனென்றால் அதில் தான் வகுப்புகள் வருகிறது, பாடங்களை நடத்துகிறார்கள். அதையே தொடர்ந்து தங்களுடைய பிள்ளைகள் தங்களுடைய நேரங்களை கடத்துவதற்கு அதையே பயன்படுத்துகிறார்கள். ஆக இப்படிப்பட்டதான இந்த ஊடகங்களினுடைய ஒரு சூழ்நிலையானது நம்முடைய இளைஞர்களை நல்ல வழிக்கும் வழி நடத்துகிறது, அதே நேரத்தில் தீமையான வழிக்கும் வழி நடத்துகிறது என்பதை நாம் என்ன செய்யக்கூடாது, நாம் மறந்து போய்விடக்கூடாது. ஆகவே நன்மையான காரியங்களை காட்டிலும் தீமையான காரியங்கள் ஊடகங்களில் அதிகமாக வருகிறது. ஆகவே நாம் இன்றைக்கு உலகத்திலே பார்த்து வருகிற விதமாக அநேக சம்பவங்கள், குறிப்பாக பொள்ளாச்சியிலே நடந்த காரியங்கள் நாம் அறிந்திருக்கிறோம். கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பு பொள்ளாச்சியிலே வாலிபர்கள் இந்த பாலியல் வன்முறையிலே அவர்கள் எந்த விதமாக செயல்பட்டார்கள் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். ஆகவே நம்முடைய இச்சைகளுக்கு நாம் முதலிடம் கொடுத்து நம்முடைய வாழ்வை நாம் என்ன செய்யக்கூடாது, தீயோனுக்கு நாம் தாரை பார்த்து விடக்கூடாது. ஆகவே இந்த இளமை பருவம் என்பது மிக முக்கியமான ஒரு பருவம். ஆகவே தான் பிரசங்கியில் ஆண்டவர் சொன்னார், வாலிபனே, உன்னுடைய வாலிப நாட்களிலே உன்னுடைய ஆண்டவரை நினைத்துக்கொள், உன்னுடைய சிருஷ்டிகரை நினை. ஒரு முதிய பருவத்தில் சொல்லலை, பாய்குட் பருவத்தில் ஆண்டவர் சொல்லலை, அந்த இளமை பருவத்தில் தான் ஆண்டவர் சொல்கிறார். இந்த பருவம் மிக முக்கியமான பருவம். ஆகவே இந்த பருவத்தில் ஆண்டவரை நீ நினைக்க வேண்டும், ஆண்டவரோடு ஒன்றித்திருக்க வேண்டும், அவருடைய வசனத்தை சார்ந்திருக்க வேண்டும் என்று சொல்லி அந்த கடைசி அதிகாரத்திலே நமக்கு அறிவுறுத்தப்படுகிறது. ஆகவே அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவரோடு கூட நாம் இணைந்திராவிட்டால் நாம் எவ்வளவுதான் படித்தும், எவ்வளவுதான் நாம் சம்பாதித்தும், எவ்வளவுதான் அந்தஸ்தோடு கூட நாம் இந்த உலகத்தில் வாழ்ந்தாலும் எல்லாம் இறுதியிலே சூன்யமாக போய்விடும். இப்போ கடந்த ஒரு சில நாட்களிலே மதன் என்கின்ற ஒரு வாலிபரை காவல்துறை கைது செய்திருக்கிறார்கள். ஏனென்று நமக்கு நன்றாகவே தெரியும், ஊடகத்தில் எல்லாவற்றையும் பார்க்கிறோம். அவர் வலைதளத்தை அவர் தவறாக பயன்படுத்தினார், கொச்சையான வார்த்தைகளை பேசி கோடிக்கணக்கில் அவர் பணம் சம்பாதித்தார் என்று சொல்லி நாம் ஊடகத்தின் வழியாக பார்க்கிறோம். ஆகவே வாலிப பிள்ளைகள் இன்றைக்கு தங்கள் மனசு, தங்களுடைய சிந்தனை எதை விரும்புகிறதோ அதை தீவிரமாக செய்வதற்கு இன்றைக்கு ஊடகங்கள் பெரும் அளவிலே அது பயன்பட்டு வருகிறது. அது தவறான காரியம். நன்மையான காரியங்களுக்கு நாம் பயன்படுத்துவோம் என்று சொன்னால் அது நன்மையை நமக்கு கொண்டு வரும். ஆகவே தீமையான காரியங்களை கொண்டு வருகின்ற அது எதுவாக இருந்தாலும் அதை என்ன செய்ய வேண்டும், இந்த இளமை பருவத்தில் அது முற்றிலுமாக நாம் என்ன செய்ய வேண்டும், விலக்கி வைக்கும்படி நான் உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். ஆகவே வாசிக்கப்பட்டதான இந்த 2 திருமறை பகுதியிலே பார்க்கிறோம். முதலாவது யோசேப்பை குறித்து நாம் பார்க்கிறோம். சிறை வாழ்வு, நிறைவாழ்வு, பிரிசன் லைஃப், எட்டர்னல் லைஃப். இந்த அருமையான யோசேப்பு யார் என்று நமக்கு நன்றாக தெரியும். அவர் ராகேலுடைய மகன். தவம் இருந்து இந்த பிள்ளையை ராகேல் பெற்றெடுத்தார்கள். 17 ஆண்டுகள் தன்னுடைய வீட்டிலே இருந்தார்.
கடவுளுக்கு பயப்படுகிற ஒரு அருமையான ஒரு பிள்ளை. தன்னுடைய சகோதரர்கள் தவறு செய்து விட்டால் அதை உடனடியாக தன்னுடைய தகப்பனிடத்தில் வந்து சொல்லிவிடுவார். அப்படிப்பட்டதான ஒரு பழக்கம் அவரிடத்தில் இருந்து, இதனால் அவருடைய பிறந்த சகோதரர்கள் யாரும் அவரை பகைத்தார்கள். நாம் செய்யக்கூடிய தவறான காரியங்களை அப்பாவிடத்தில் போய் சொல்லிவிடுகிறார் என்று சொல்லி அவரோடு கூட பிறந்த அனைத்து சகோதரர்களும் அவரை பகைத்தார்கள். அவருக்கு பலவிதமான தொல்லைகளை கொடுத்தார்கள். இறுதியாக அவரை இஸ்மவேலரிடத்திலே விற்று போட்டு விட்டார்கள். எகிப்திலிருந்து வந்து இஸ்மவேலரிடத்திலே விற்று போட்டு விட்டார்கள். விற்று போட்டு விட்டு என்ன சொல்லிவிட்டார்கள்? போய் உன்னுடைய மகனை காணோம், இதோ இது ஒரு துணி இருக்கிறது, அந்த துணியிலே ரத்தம் இருக்கிறது என்று சொல்லி தன்னுடைய தந்தையாரிடத்திலே அதை கொடுத்து, இவ்விதமாக உன்னுடைய மகனை ஏதோ ஒரு துஷ்ட மிருகம் அடித்து போட்டு விட்டது, இது அவனுடைய துணிதான், அதை பாரும் என்று சொல்லி அவன் மரித்து போய்விட்டதாக தன்னுடைய தந்தையாரிடத்திலே அந்த சகோதரர்களெல்லாம் ஒன்றிணைந்து ஒரு பெரிய பொய்யை சொல்லிவிட்டார்கள். ஆனால் இஸ்மவேலரிடத்திலே விற்று போட்ட இந்த அருமையான தம்பி யோசேப்பு அவர் பார்வோனின் அரண்மனைக்கு அடிமை வேலை செய்யும்படியாக அவர் அழைத்து செல்லப்பட்டார். பார்வோனின் அரண்மனையிலே அவர் 13 ஆண்டுகள் அங்கே இருந்தார். இந்த 13 ஆண்டுகளிலே 3 ஆண்டுகள் அவர் சிறையில் இருக்கக்கூடிய ஒரு நிர்பந்தமான ஒரு சூழ்நிலை. அது நமக்கு நன்றாகவே தெரியும். பார்வோனுடைய மனைவி அருமையான யோசேப்பை தவறான வழிக்கு அவன் வர வேண்டும் என்று சொல்லி நிர்பந்தப்படுத்திய நிலைப்பாட்டிலே அவர் உதறிவிட்டு அவர் வெளியே ஓடி வந்தார். ஆனால் பார்வோனுடைய மனைவி பார்வோனிடத்தில் தவறாக அவர் சொன்னார், என்னை பலவந்தம் பண்ணி என்னை தவறாக நடத்த பிரயாசப்படுத்தினான், ஆகவே என்று சொன்ன பொழுது உடனே அவனை சிறைச்சாலையில், யோசேப்பை சிறைச்சாலையில் 3 ஆண்டுகள் இருக்க வேண்டிய ஒரு கடினமான ஒரு சூழ்நிலை. ஆனால் ஒரு நீதிக்காக கடவுளுக்கு பயந்தபடியினால் பார்வோனுக்கு விரோதமாக, ஆண்டவருக்கு விரோதமாக எப்படி இந்த பாவத்தை நான் செய்வேன் என்று சொல்லி அவர் ஓடி வந்ததன் விளைவு, அவர் ஒரு அடிமையாக இருந்தபடியினால் அவருடைய வார்த்தைக்கு யாரும் செவி மடுக்கவில்லை. ஆகவே அவர் இந்த 3 ஆண்டுகள் சிறைச்சாலையில் இருக்க வேண்டிய நிர்பந்தமானது. ஆனால் பார்வோனுடைய கனவுக்கு விளக்கம் சொன்ன பிறகு அவர் சிறைச்சாலையில் இருந்து விடுவிக்கப்பட்டார். அது மாத்திரமல்ல, பார்வோனுக்கு அடுத்த நிலையிலே அவர் பதவி அமர்த்தப்பட்டார். முதன் மந்திரியாக இப்பொழுது தமிழ்நாட்டிலே முதல்வர் எப்படி இருக்கிறாரோ அதே மாதிரி எகிப்தினுடைய சிஎமாக அவர் பணியமர்த்தப்பட்டார் பார்வோனின் மூலமாக. அந்த நேரத்தில் தான் தன்னுடைய 30வது வயதில் தான் அவருக்கு திருமணம் நடந்ததாக நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். ஏன் இந்த பகுதியை நான் சிந்திக்க வேண்டும் என்று அழைத்தேன் என்று சொன்னால், இந்த வாலிப நாட்களிலே நம்மை சோதிக்கக்கூடிய பல காரியங்கள் நம்மை சூழ்ந்து நிற்கலாம். ஆனால் கடவுள் எப்பொழுதுமே நம்மை பார்க்கிறார் என்ற அந்த நிலைப்பாட்டை நாம் மனதில் கொண்டு நம்மை தூய்மையாக வைத்துக் கொள்வோம் என்று சொன்னால், அந்த தூய்மையானது நம்முடைய வாழ்க்கையிலே நம்மை மேன்மைப்படுத்தும், உயர்த்தும். அதில் சந்தேகமே கிடையாது. அது வரலாற்றிலே நடந்த ஒரு காரியம். ஆகவே யோசேப்பினுடைய வாழ்க்கையை படிப்பதல்ல, பிரசங்கத்தை கேட்பது முக்கியமான காரியம் அல்ல. யோசேப்பு தன்னுடைய வாழ்க்கையை அப்படி பக்திமானாக நடந்து கொண்டார். அந்த பக்தி தான் எகிப்து தேசத்திலே அவரை மேன்மைப்படுத்தியது. சிறை வாழ்வு எங்கே கொண்டு போய் அவர் விட்டது? நிறைவாழ்வுக்கு நேராக கொண்டு போய் விட்டது. இரண்டாவதாக சுயநீதி, இறைநீதி, செல்ஃப் ரைட்டஸ்னஸ், காட்ஸ் ரைட்டஸ்னஸ். பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 1 முதல் 16 வசனங்களிலே நாம் இதை வாசிக்கிறோம். இன்றைக்கு மக்கள் தங்களுடைய சுயநலத்திற்காக, தங்களுடைய புகழ்ச்சிக்காக, மேன்மைக்காக, தங்களை இந்த உலகம் மெச்சிக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி வெளிப்படையாக அநேக காரியங்களை செய்து தங்களுக்கு புகழ்ச்சியை அவர்கள் தேடிக்கொள்கிறார்கள். அந்த நாட்களிலே கூட சமய போதகர்கள், பரிசேயர்கள், சதிசேயர்கள்லாம் இப்படிப்பட்ட காரியங்களை தான் செய்து வந்தார்கள். அதைத்தான் பவுலடியார் பிலிப்பி திருச்சபைக்கு எழுதும் பொழுது சொல்லுகிறார், நியாயப்பிரமாணத்தினால் வருகிற சுயநீதியை உடையவர்களாகிறாமல் கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினால் வரக்கூடிய நீதியை நாம் தக்க வைத்துக் கொள்ள வேண்டும். நியாயப்பிரமாணத்தின் மூலமாக செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாம் நம்மை ஒழுங்குபடுத்துவதற்காக மட்டுமே. அதன் மூலமாக நாம் நம்முடைய இறைநீதியை நாம் என்ன செய்ய முடியாது, அங்கே நிலைப்படுத்தவே முடியாது. நியாயப்பிரமாணம் யாருக்காக கொடுக்கப்பட்டது? அடங்காதவர்களுக்கும், பாவிகளுக்கும், துன்மார்க்கிற்கும் தான் அந்த பிரமாணங்கள் கொடுக்கப்பட்டது. இன்றைக்கு இந்தியன் கான்ஸ்டியூஷனில் அநேக சட்டங்களை நாம் பார்க்கிறோம்.
எதற்கு அந்த சட்டத்திட்டங்கள் எல்லாம் வகுக்கப்பட்டது என்றால், இந்திய மக்கள், இந்தியாவில் வாழக்கூடிய மக்கள் அவர்கள் நேர்மையாக உண்மையாக வாழ வேண்டும் என்று சொல்லிதான் அநேக சட்டங்களை ஏற்றி வைத்திருக்கிறார்கள். இந்த சட்டங்களை ஏற்றாவிட்டால் அதிகமான தீமையான காரியங்கள் இந்த உலகத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கும். ஆகவே இந்த சட்டங்கள் எப்பொழுதுமே ஒரு மனிதனுக்கு ஒரு நிறைவை கொண்டு வர முடியாது. ஆனால் ஒரு மனிதன் தன்னை உணர்ந்து கடவுளுக்கு முன்பாக தன்னை உத்தமனாக நிறுத்தும் பொழுது மட்டும்தான் அந்த இறை நீதியை நாம் என்ன செய்ய முடியும், நாம் நிலைநாட்ட முடியும். நற்செய்தி நூல்களே பரிசேயர் ஆயக்காரர் என்று 2 பேர் மாலை நேரத்தில் அவங்க வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்து கோயிலுக்கு வராங்க ஜெபம் பண்ணுறதுக்கு. பரிசேயர் என்ன செய்கிறார்? ஆலயத்தினுடைய நடுமுற்றத்திலே நின்று ஜெபிக்கிறார். ஆயக்காரர் வருகிறார். அவர் ஆலயத்துக்குள்ளார வரல, ஆலயத்துக்கு வெளியே நின்று அவர் ஜெபிக்கிறார். உள்ளேற நின்று ஜெபித்த பரிசேயருடைய ஜெபம் எப்படி இருந்தது? அவர் தன்னுடைய மேன்மையை பற்றி ஆண்டவரிடத்தில் பேசுகிறார். நான் தசமபாகம் கொடுக்கிறேன், வாரத்தில் 2 தினம் உபாசிக்கிறேன். அந்த ஆயக்காரனை போட இல்லை, அப்படி என்று ஜெபிக்கிறார். ஆனால் ஆயக்காரன் என்ன ஜெபிக்கிறார்? ஆண்டவரே, பாவியாகி என் மீது கிருபையாயிரும் என்று அங்கே ஆயக்காரன் ஜெபிக்கிறது பார்க்கிறார். யாருடைய ஜெபம் கேட்கப்பட்டது? ஆலயத்திற்கு வெளியே நின்று தன்னை முற்றிலுமாக தாழ்த்தி பாவியாகி என் மேல் கிருபையாயிரும் என்று சொல்லி ஜெபித்த ஆயக்காரனுடைய ஜெபம் அங்கே கேட்கப்பட்டது. ஏனென்றால் சமய தலைவர்கள் இன்றைக்கும் அப்படித்தான் இருக்கிறார்கள். சமுதாயத்தில் இருக்கக்கூடிய தலைவர்களும் இன்றைக்கு அப்படித்தான் இருக்கிறார்கள். தங்களை மேன்மைப்படுத்திக் கொள்ள வேண்டும், தங்களை உயர்த்தி கொள்ள வேண்டும் என்ற பிரதான நோக்கத்தோடு தான் இன்றைக்கு அநேக செயல்கள் என்ற போர்வில் அநேக காரியங்கள் செய்யப்பட்டு வருகிறது. இதெல்லாம் நமக்கு தெரிந்த விஷயம்தான். ஆனால் இவையெல்லாம் இறைநீதியை கொண்டு வர முடியாது, சுயநீதியை மட்டும்தான் என்ன செய்ய முடியும், நிலைப்படுத்த முடியும். ஆண்டவருடைய பிள்ளைகளாகி நாம் நம்முடைய சுயநீதியை நிலைநாட்டுவதற்காக இறைநீதியை நாம் விட்டுவிடக்கூடாது. இறைநீதி தான் முக்கியம். கடவுளுடைய நீதியை நாம் எந்த சூழ்நிலை நிலைப்படுத்துவதற்கு ஆயத்தமாக இருக்க வேண்டும். நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில மட்டுமல்ல, குடும்ப வாழ்க்கை இறைநீதி நிலைப்படுத்த வேண்டும். தானியேல் புத்தகத்தில் வாசிக்கிறோம், நேபுகாத்நேச்சர் என்ற அரசன் பாபிலோனை ஆண்டு வந்தான். அவன் தன்னை கடவுளுக்கு மேலாக உயர்த்தினான். அவனுடைய முடிவு என்ன? அவன் கடைசியில் காடுகளிலே வனத்திலே அலைந்து திரிந்தான். ஆடு மாடுகளைப் போல புல்லை அவன் சாப்பிட்டு வாழ வேண்டிய ஒரு நிர்பந்தமான ஒரு முடிவு வந்து ஒரு வேதனைக்குரிய நிலையாக போய்விட்டது. ஏனென்றால் தன்னை கடவுளுக்கு மேலாக உயர்த்தினான். தான் இந்த உலகத்திலே மிகப்பெரிய அரசன் என்று சொல்லலாம். அவன் தன்னுடைய சுயநீதியை நிலைநாட்டுவதற்காக அவன் பல காரியங்களை செய்து வந்தான். ஆனால் அதே நேரத்தில் பாபிலோனிய ஆட்சிக்கு பின்பு பெர்சியர்கள் ஆட்சிக்கு வந்தார்கள். பெர்சிய ஆட்சியிலே கோரேஸ் என்ற ராஜா பாபிலோனை ஆண்டு வந்த பொழுதுதான் எருசலேமிலிருந்து சிறைப்பிடிக்கப்பட்டு வந்த அந்த யூத மக்கள் எல்லாம் 70 ஆண்டுகளுக்கு பின்பு அவருடைய காலகட்டத்தில் தான் நீங்கள் எல்லாம் எருசலேமுக்கு போங்கள், போய் உங்களுடைய ஆலயத்தை கட்டுங்கள் என்று சொல்லி அவர்களுக்கு உத்தரவு கொடுத்தான். ஆகவே தான் ஆண்டவர் சொல்றார், என் தாசனாகிய கோரேஸ், என் தாசனாகிய. ஏனென்றால் அந்த கோரேஸ் அரசன் வந்து இறைநீதியை அங்கே நிலைப்படுத்தினார். கடந்த நாட்களிலே இந்த பாபிலோனிய தேசத்தில் நடந்த சம்பவங்கள் என்ன, இதையெல்லாம் ஞானிகளிடத்தில் கேட்டு அவர் தெரிந்து கொண்டு, யெகோவா என்று சொல்லக்கூடிய ஆண்டவர் இப்படிப்பட்ட காரியங்களை செய்திருக்கிறாரா என்று அவன் ஆச்சரியப்பட்டு, அப்படிப்பட்ட ஜனங்களை நாம் என்ன செய்யக்கூடாது, நம்முடைய தேசத்தில் அவர்களை அடிமைப்படுத்தி வைக்கக்கூடாது என்று சொல்லி யூதர் மக்களை எல்லாம் எருசலேமுக்கு அவருடைய காலகட்டத்தில் அனுப்பப்பட்டார்கள். ஆகவே தான் கோரேஸ் வந்து இங்கே தேவனுடைய நீதியை நிலைநாட்டினபடியினால்தான் ஆண்டவர் என் தாசனாகிய கோரேஸ் என்று அவரை அன்போடு கூட அழைத்ததாக வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். மூன்றாவதாக இறுதியாக அனித்தியம் நித்தியம். அனித்தியம் நித்தியம். அனித்தியம் என்று சொன்னால் அன்சர்டனிட்டி, நித்தியம் என்று சொன்னால் எட்டர்னிட்டி. மத்தேயு 19ஆம் அதிகாரத்திலே ஒரு செல்வமிக்க ஒரு வாலிபர் வருகிறார். அவர் மிகுந்த செல்வமுடையவர். அவர் ஆண்டவரிடத்தில் வந்து கேட்கிறார், ஆண்டவரே, நான் நிலைவாழ்வை பெற்றுக் கொள்வதற்கு எந்த நன்மையை செய்ய வேண்டும், நீங்கள் சொன்னீங்கன்னா நான் அது செய்வேன் அப்படின்றார். அப்போ ஆண்டவர் கேட்கிறார், கற்பனைகளை எல்லாம் கை கொண்டிருக்கிறாயா? அப்போ அந்த செல்வந்தன் வாலிபன் சொல்லுகிறார், ஐயா, சிறு வயதிலிருந்து இந்த கற்பனைகளை எல்லாம் நான் கை கொள்ளுகிறேன் என்று சொல்லுகிறார். அப்போ சொல்றார், முன்னத்தில் ஒரு குறை உண்டு, உனக்கு உண்டானவர்களை எல்லாம் நீ விற்று என்ன செய்ய வேண்டும், ஏழைகளுக்கு கொடுத்து விட்டு பின்பு என்னை பின்பற்றி வா, அப்பொழுது உனக்கு நிலைவாழ்வு உண்டு என்று சொன்னபோது அந்த வாலிபர் மனம் உடைந்து அவர்
திரும்பி போய்விட்டார். அவர் வந்த நோக்கம் நல்ல நோக்கம், ஆண்டவரிடத்தில் கேட்ட நோக்கம் நல்ல நோக்கம். ஏனென்றால் எல்லாரும் அதுதான் எதிர்பார்த்திருக்கிறோம். அந்த நிலை வாழ்வுக்கு போக வேண்டும், பரலோக வாழ்விற்கு போக வேண்டும் என்று சொல்லிதான் எல்லாரும் விரும்புகிறோம். ஆனால் அவர் என்ன செய்தார்? அந்த நிலை வாழ்வை பெற்றுக்கொள்வதற்கு ஏதாவது ஒரு கிரயத்தை செலுத்தி நாம் போய்விடலாம் என்ற ஒரு நோக்கத்தோடு அவர் வந்தார். ஆனால் இங்கே முடியவில்லை. இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய தேசத்தில் இருக்கிற இந்து சமய நண்பர்கள் என்ன பண்ணுகிறார்கள்? வடக்கே இருக்கிற புண்ணிய தலங்களுக்கு சென்று புண்ணிய நதிகளிலே நீராடி தங்களுடைய பாவங்களை எல்லாம் கழுவி விட்டு வந்தால் நமக்கு நல்ல கதி உண்டு, பரலோகம் உண்டு என்று நினைக்கிறார்கள். கிறிஸ்தவர்களும் இஸ்லாமியர்களும் அதுதான் நினைக்கிறார்கள். புனித பூமியான எருசலேமுக்கோ மெக்கா மதீனாவுக்கோ சென்று வந்தால் நாம் நிச்சயமாக பரலோகம் சென்று விடலாம் என்று சொல்லி இன்றைக்கு கிறிஸ்துவ நண்பர்களும் இஸ்லாமிய நண்பர்களும் புனித பயணம் செல்லுகின்ற ஒரு நிலைப்பாட்டை இன்றைக்கு மேற்கொண்டு இன்றைக்கு செயல்பட்டு கொண்டு வருகிறது நாம் பார்க்கிறோம். இவையெல்லாம் சுயநீதி சொல்லிக் கொள்ளலாம். நான் எருசலேம் போயிட்டு வந்தேன், மெக்காவுக்கு போயிட்டு வந்தேன், காசிக்கு போயிட்டு வந்தேன்னு சொல்லிக்கொள்ளலாம். ஆனால் இவையெல்லாம் ஒரு மனிதனை என்ன செய்ய முடியாது? நித்தியத்திற்கு வழி நடத்த முடியாது. நித்தியத்தை பெற வேண்டும் என்று சொன்னால் இந்த உலகத்திலே நமக்கு அனித்தியமாய் கொடுக்கப்பட்ட காரியங்களை நாம் இழக்க வேண்டும். சகேயா தான் செய்தார். ஆண்டவரை பார்க்க வேண்டும் என்று மிகுந்த ஆசையோடு கூட அவர் காட்டத்தி மரத்தில் ஏறி உட்கார்ந்தார். ஆண்டவர் அந்த இடத்துக்கு சகேயா இறங்கி வா, நான் இன்றைக்கு உன்னுடைய வீட்டிலே தங்க வேண்டும், வா, கம் டவுன், சந்தோஷமாக அழைத்து கொண்டு போனார். இயேசுவாமி சகேயனுடைய வீட்டில் போய் உள்ளார போய் நின்றார். உடனே சகேயா என்ன சொன்னார்? நான் யாரிடத்திலாவது 2 ரூபாய் வாங்கியிருந்தா நான் திருப்பி 4 ரூபாய் கொடுத்துட்றேன். என்னுடைய ஆஸ்திகளில் பாதியை ஏழைகளுக்கு நான் கொடுத்து விடுகிறேன். இந்த அறிக்கை சாதாரணமான ஒரு அறிக்கை இல்லை. இந்த அறிக்கைக்கு யாரும் தடை செய்யவில்லை. அவனுடைய பிள்ளைகளோ அவனுடைய மனைவியோ, என்னையா எப்படிலாம் சொல்றியே, இதெல்லாம் கொடுத்துட்டு நம்ம எப்படி வாழ்றது அப்படின்லாம் யாரும் அவரை தடை செய்யவில்லை. அவருடைய அறிக்கையை அந்த குடும்பத்தின் மக்கள் முழு மனதோடு ஏற்றுக்கொண்டார்கள். அதனுடைய விளைவு என்ன? இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது என்று ஆண்டவர் சொன்னார். அதுதான் நித்தியம், அதுதான் நித்தியம். பிரியமானவர்களே, எத்தனையோ முறை ஆண்டவர் நம்மை தேடி வந்திருக்கிறார். எதையெல்லாம் நாம் அவருக்காக நாம் இழந்திருக்கிறோம், இழக்க ஆயத்தமாக இருக்கிறோம், இழக்க ஒப்பு கொடுத்திருக்கிறோம். யோசித்து பாருங்கள். சகேயனுடைய வீட்டிற்கு ரட்சிப்பு வந்தது. இந்த ரட்சிப்பை நீங்களும் நானும் பெற்றுக்கொள்வதற்காக தான் ஆண்டவராகிய இயேசு நமக்காக சிலுவையிலே மரித்தார். ஆகவே தான் மோசே சொன்னார், பார்வோனுடைய அரண்மனையிலே இருந்து அந்த சிற்றின்பங்களை அனுபவிப்பதை காட்டிலும் என்னுடைய ஜனங்களோடு கூட நான் துன்பத்தை அனுபவிப்பதே பாக்கியம் என்று சொல்லிதான் நான் வெளியே வந்தேன். எனக்கு அந்த வாழ்வு தேவையில்லை, அரண்மனை வாழ்வு எனக்கு தேவையில்லை, அந்த சிற்றின்ப வாழ்வு எனக்கு தேவையில்லை. என்னுடைய ஜனங்களோடு துன்பத்தை நான் அனுபவித்து என்னுடைய ஜனங்களை மீட்க வேண்டும். எவ்வளோ பெரிய ஒரு கமிட்மெண்ட் பாருங்கள், எவ்வளோ பெரிய ஒரு அர்ப்பணம். ஆகவே அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, மோசே இறைநீதியை அங்கே அவர் நிலைப்படுத்தினார். அவர் வாழ்ந்திருக்கலாம், பார்வோனுடைய வீட்டில் இருந்திருக்கலாம். ஆனால் இவை எல்லாவற்றையும் கேள்விப்பட்ட பிறகு அங்கே பார்வோனுடைய அரண்மனையிலே அவரால் இருக்க முடியவில்லை. தன்னுடைய ஜனங்களுக்காக, தன்னுடைய ஆண்டவருக்காக நிற்க வேண்டும் என்ற ஒரு மிகப்பெரிய வைராக்கியத்தோடு கூட என்ன செய்தார்? அவர் எகிப்தை விட்டு ஆண்டவர் புறப்பட்டார். ஆகவே நித்தியத்தை நாம் பெற்றுக்கொள்ள இந்த உலகத்திலே அனித்தியமாய் காணப்படக்கூடிய காரியங்களை நாம் இழப்பதற்கு ஆயத்தமாக இருக்க வேண்டும். ஆகவே உலகம் போகிற போக்கில் நாம் போய்விடக்கூடாது. நமக்கென்று ஒரு வரையறை இருக்கிறது. அதன் பவுல் சொல்லுகிறார், ஒரு மனுஷன் எப்படியும் வாழலாம், எதை அனுபவிக்கலாம், ஆனால் எல்லாம் தகுதியிராது. அதே போல ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட தேவனுடைய வாலிப பிள்ளைகள், இளைஞர்களுக்கு நான் சொல்லுகின்ற காரியமாக தான், எப்படியும் வாழலாம் அல்ல, இப்படித்தான் வாழ வேண்டும் என்று சொல்லி திருமறையிலே தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது. இதை ஒரு கண்ணாடி என்று யாக்கோபு சொல்லுகிறார். யாக்கோபு ஆசிரியர் சொல்லுகிறார், இந்த கண்ணாடியை எப்படி ஒவ்வொரு நாளும் நம் கண்ணாடியை பார்க்குறோமோ அந்த மாதிரி இந்த வேதத்தை நீங்கள் படிக்கும் பொழுது உங்களுடைய உள்ளான நிலைமையை அது வெளிப்படுத்தி காட்டும். நீங்கள் எங்கே போய் கொண்டிருக்கிறீர்கள், எங்கே பயணித்துக் கொண்டிருக்கிறீர்கள், எதற்கு நேராக போய் கொண்டிருக்கிறீர்கள் என்பதை இந்த வேத புத்தகம் உங்களுக்கு சொல்லும். அந்த ஆலோசனையை நாம் ஏற்றுக்கொண்டு
ஆண்டவருக்கென்று யோசேப்பை போல நம்முடைய வாழ்வை முற்றிலுமாக அர்ப்பணிக்கும் பொழுது நம்முடைய பக்தி தான் ஒரு மனிதனை உயர்த்தக்கூடியது. அதை மறந்து போய்விடக்கூடாது. அதனால தான் ஆண்டவர் சொன்னார், கொஞ்சத்திலே உண்மை உள்ளவனாக இருந்தால் உன்னை அநேகத்தில் அதிகாரம். இந்த உண்மை என்பது அங்கே எல்லாம் வந்துருக்கு. உண்மை என்பது நம்முடைய அக்கௌண்டபிலிட்டி மட்டும் இல்லை, அங்கே பக்தி இருந்தால் தான் எல்லாமே வரும். இறை பக்தி இல்லை என்று சொன்னால் அக்கௌண்டபிலிட்டியே இருக்காது. ஆகவே அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுடைய காலம் ஒரு சிறப்புக்குரிய காலமாய் ஆண்டவர் உங்களுக்கென்று ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். அவரிடத்தில் நீங்கள் ஒவ்வொரு நாளும் அமர்ந்து அவருடைய சமூகத்தில் அமர்ந்து உங்களுடைய எதிர்காலம் என்ன செய்ய வேண்டும் என்பதை குறித்து நீங்கள் படித்து கொண்டிருந்தாலும் சரி, படிப்பு முடித்து பணியாற்றி கொண்டிருந்தாலும் சரி, அல்லது புதிதாக திருமணமாகி இருந்தாலும் சரி, நீங்கள் இளைஞர்களாக இருக்கக்கூடிய பட்சத்தில் உங்களுடைய காலங்கள் அவருடைய கரத்தில் இருக்கிறது. ஆகவே யோசேப்பை போல நீங்கள் தேவனுக்கு பயந்து தேவனுக்கு கீழ்ப்படிந்து வாழும் பொழுது ஆண்டவர் உங்களை மேன்மைப்படுத்துவார். ஆகவே அனித்தியமான காரியங்களுக்கு நம்மை தாரை வார்த்து அதன் மூலமாக வரக்கூடிய ஒரு பொருளாதாரத்தை நாம் ஈட்டாமல் நித்தியத்துக்கான வாழ்வை நாம் நேசிக்கக்கூடிய வாழ்வுகளாக ஆண்டவர் உங்களை பக்குவப்படுத்த வேண்டும். ஆகவேதான் இன்றைக்கு திருச்சபையிலே இது இளைஞர் ஞாயிறாக இன்றைக்கு அனுசரிக்கப்பட்டிருக்கு. அதனுடைய அடிப்படையில் தான் இந்த திருமறை பாடங்கள் தெரிவு செய்யப்பட்டு உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொண்டேன். ஆகவே சிறைவாழ்வு நிறைவாழ்வாக மாறிவிடலாம். பலவிதமான கஷ்டங்களை அனுபவிக்கலாம். நாம் நேர்மையாக நடக்கும் பொழுது, உண்மைக்காக நாம் நிற்கும் பொழுது பலவிதமான துன்பங்கள் நாம் சந்திக்க நேரிடும். ஆனால் அந்த துன்பங்கள் நம்மை அழித்து விடாது, நம்மை குலைத்து விடாது, அது நம்மை மேன்மைப்படுத்தும். 3 ஆண்டுகள் சிறையில் இருந்த யோசேப்பு அவ்வளவுதான் என்று அவர் தீர்மானிக்கவில்லை. ஆண்டவர் அவர் எதிர்பாராத நேரத்தில் அவரை உயர்த்தினார். அதுபோல இறைநீதியை நாம் எப்பொழுதும் நிலைநாட்டக்கூடிய மக்களாய் காணப்பட வேண்டும். பொருளாதாரத்திற்காக நாம் எதையும் செய்வதற்கு நாம் துணிந்து விடக்கூடாது. அதனால் இன்றைக்கு மக்கள் இந்த உலகத்திலே வாழ வேண்டும் என்ற ஒரு பெரிதான நோக்கத்திற்காக எதையும் செய்ய ஆயத்தமாக இருக்கிறார்கள். ஆனால் அது தவறான காரியம். 3ஆவதாக நம்முடைய டெஸ்டினேஷன் பாயிண்ட் நித்தியம். ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், நான் உங்களை அழைத்து கொண்டு போவேன் என்று சொல்லியிருக்கிறார். அந்த மேன்மையான அந்த நித்தியமான வாழ்விற்கு நம்மை தகுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். ஆகவே தான் இந்த உலகத்தில் தேவன் நம்மை படைத்து உங்களுக்கு ஆண்டவர் பெயர் சூட்டி உங்களை அவருடைய பிள்ளையாக தெரிந்து கொண்டார், உங்களை மேன்மைப்படுத்தி வைத்திருக்கிறார். இந்த மேன்மையை நாம் ஒரு பொருட்டாக எண்ணாதபடிக்கு ஆண்டவர் கொடுத்த இந்த மேன்மை ஒரு ஸ்லாக்கியமாக கருதி ஆண்டவர் நமக்காக வைத்திருக்கிற அந்த நித்தியமான காரியங்களை பெற்றுக்கொள்ள இந்த வாலிப நாட்களிலே ஆண்டவர் உங்களுக்கு கிருபை செய்வாராக. ஆமென். ஆராதனைக்கு இறுதியாக கீர்த்தனையிலே 333வது பாடல், அது வாலிபருக்குரிய பாடலாக நம்முடைய கீர்த்தனையில் அது எழுதப்பட்டிருக்கிறது. எங்கும் புகழ் இயேசு ராஜனுக்கு எழில் மாட்சிமை வளர் வாலிபரே என்ற பாடலை நாம் பார்க்கிறோம். எங்கும் புகழ் இயேசு ராஜனுக்கு எழில் மாட்சிமை வளர் வாலிபரே, உங்களை அல்லவோ உண்மை வேதங்காக்கும் உயர் வீரரென பக்தர் ஒதுக்கிறார். எங்கும் புகழ் இயேசு ராஜனுக்கு எழில் மாட்சிமை வளர் வாலிபரே, ஆயிரத்தொருவர் ஆவிரல்லோ நீரும் அதை அறிந்து துதி செய்கவே, தாயினம் மடங்க சாதம் அன்புடைய சுவாமியே சுவர் இதயம் தந்திடவே, எங்கும் புகழ் இயேசு ராஜனுக்கு எழில் மாட்சிமை வளர் வாலிபரே, கல்வி கற்றவர்கள் கல்வி கல்லோதற்கு கடன் பட்டவர் கண் திறக்கவே, பல்வழியல
ஜெபம் பண்ண கடவும். எங்களை அன்பாய் நேசித்து வழிநடத்துகிற எங்கள் நல்ல பிதாவே, இந்த அருமையான கால வேலைக்காக உமக்கு ஸ்தோத்திரம் சுவாமி. இந்த மாதத்தினுடைய இறுதி இறை வழிபாட்டிலே பங்கேற்க முடியாத கிருபையை நீர் கொடுத்த தயவுக்காக ஸ்தோத்திரம். அன்புள்ள ஆண்டவரே, இந்த நாளிலே கேட்ட தேவனுடைய வார்த்தையின்படி இந்த ஞாயிறு வாலிபர் ஞாயிறாக அனுசரிக்கப்படுகிறது. இந்த நாளிலே இளைஞர்களுக்காக சொல்லப்பட்ட ஆலோசனையை நம்முடைய மக்கள் ஏற்று அதன்படி வாழ்ந்து இந்த உலகத்தினுடைய அநித்தியமான காரியங்களுக்கு தங்களை தாரை வார்த்து விடாதபடி நித்தியமான காரியங்களுக்கு தங்களை தாரை வார்க்க கடவுள் கிருபை பாராட்ட வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கின்றோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அன்பின் பிதாவே, இந்த வார்த்தை கேட்ட நம்முடைய பிள்ளைகளை நெறிப்படுத்தும், ஒழுங்குபடுத்தும் கொடிய காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நாங்கள் மிகுந்த கவனத்தோடு எச்சரிக்கையோடு வாழும்படியான கிருபையை நீர் எங்களுக்கு தந்திரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். விசேஷமாக இரண்டாவது அலையினுடைய தொற்றானது குறைந்து வரக்கூடிய இந்த நேரத்தில் மூன்றாவது அலை வருவதாக ஆண்டவரை எங்கும் இந்த பேச்சு நிலவி கொண்டிருக்கிறது. உன்னதமானவரின் மரபில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிலையில் தங்குவான் என்ற திருவசனத்தின்படி அன்பின் பிதாவே, நாங்கள் நம்முடைய பாதுகாப்பில் எங்களை மறைத்துக்கொள்ளும் உடைய வார்த்தை கீழாய் எங்களை பாதுகாத்துக்கொள்ள கடவுள் கிருபை பாராட்டும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். சர்வலோகத்தினுடைய மக்களுக்காக ஜெபிக்கிறோம். இந்த மூன்றாவது அலையானது மேற்கத்திய நாடுகளிலே வந்துவிட்டதாக ஊடகத்தின் மூலமாக பார்க்கிறோம். ஆண்டவரே, இந்த தொற்றை நீர் குறையும். குறிப்பாக எங்களுடைய தமிழக அரசு இதற்குண்டான ஏற்பாடுகளை ஆயத்தம் செய்து இந்த தொற்றினால் பாதிக்கப்படாதபடிக்கு ஆண்டவர் எங்களுக்கு கிருபை செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த கால நேரத்திலே உடைய அன்பின் கிருபை எங்களோடு கூட இந்த தேவக்காக ஸ்தோத்திரம். இந்த காணொலி இறை வழிபாட்டில் பங்கு பெற்ற ஒவ்வொரு மக்களையும் ஆசீர்வாதம், உங்களுடைய ஆசீர்வாதம் வரக்கூடிய நாட்கள் முழுவதும் உடைய பிள்ளைகளோடு கூட இணைந்திருக்கட்டும். ஒரு புதிய மாதத்திற்குள் நாங்கள் பிரவேசிக்க ஆயத்தமாக இருக்கிறோம். கடந்த 6 மாதங்கள் எங்களை கிருபையாக வழிநடத்தினீர். 7வது மாதத்திற்குள்ளே நாங்கள் பிரவேசிக்கப் போகிறோம். அந்த மாதத்திற்குரிய நன்மையான ஈவுகளை ஆண்டவர் எங்களுக்கு பரத்திலிருந்து தருவீராக. கிருபையும் சமாதானம் எங்களோடு கூட தொடர்ந்து இணைந்து வரட்டும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம், எங்கள் மகா பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம் வழிநடத்தணும் என்றும் என்றும் சதா நாட்களிலும் நம் அனைவரோடும் எப்பொழுதும் எப்பொழுதும் தங்கியிருப்பதாக. ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உடமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சமாதானத்துடன் செல்லுங்கள். ஆமென்.